பெர்கமு சபையினுடைய 2வது பாகத்தை நாம் பார்க்க இந்த மாலை ஆராதனை கர்த்தர் கிருபை பாராட்டியிருப்பதற்காக கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் நாம் பார்க்கிறோம், ஆகிலும் சில காரியங்களுக்கு குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு, விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் என்று சொல்லி காலை ஆராதனையில் இந்த 2வது பகுதி நான் பார்த்துருக்குறோம். வேசித்தனம் பருந்ததுக்கு ஏதுவான இடரலை இஸ்ரேல் புத்திரருக்கு முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பீலையாம் என்ற போதகத்தை கைக்குள்ளும் இடத்தில் உண்டு. இந்த 2வது பகுதியை காலையில் நம்ம தியானித்திருக்கிறோம். யூடியூப்பில் இருக்கும், போய் பார்த்து கொள்ளுங்கள். பிளேலிஸ்ட்டில் இருக்கும். பெர்தேமு சபை முதல் பாகம், பெர்தேமு சபை 2வது பாகம் இனி இந்த ஆராதனைக்கு பிறகு ஏற்றப்படும். விக்கிரகங்களுக்கு படைத்தவைகளை சாப்பிட்டதாக உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. கர்த்தருடைய இருதயத்தில் ஒரு குறை உண்டாக்குகிற செய்கையை விசுவாசி ஏற்படுத்தக்கூடாது என்பதற்கு தான் அவர்கள் ஆலயத்துக்குள்ளே கர்த்தர் கொண்டு வருகிறார். ரட்சிக்கப்பட்டவர்களை கர்த்தர் என்ன செய்கிறார்? அப்போஸ்தலர் 2:47 படி ரட்சிக்கப்பட்டவரை கர்த்தர் சபையில் சேர்க்கிறார். இந்த சபையின் கட்டமைப்பை நீங்கள் பார்க்கிற பொழுது ரட்சிக்கப்பட்டவர்கள் அடுத்த நீதிமான்களாக்கப்படுகிறார்கள், நீதிமான்களாக்கப்பட்டவர்கள் அதன் பிறகு பரிசுத்தவான்களாக மாற்றப்படுகிறார்கள், பரிசுத்தமானவர்கள் செம்மையானவர்களாய் மாறப்படுகிறார்கள், அதன் பிறகு முதற் பேரானவர்களாய் காணப்படுகிறார்கள், அதன் பிறகு முதல் பங்காய் அவர்கள் காணப்படுகிறார்கள். எத்தனை படிக்கட்டுகள் வழியே அவர்கள் கடந்து வர வேண்டியதாக இருக்குது பாருங்கள். இது அனைத்தையும் சுத்திகரிக்கிறதும் செப்பனிடுகிறதும் அந்த தேவ செய்தி மட்டும்தான். உபதேசத்திற்குள்ளே அந்த தேவ செய்தி இப்படியாக உள்ளான மனுஷனை பலப்படுத்தி ஆவிக்குரிய ஜீவியத்தில் அவன் ஒரு புதிய சிருஷ்டியாய் காணப்படுகிறான். பூமிக்குரிய ரீதியில் அவன் பிரகாசிக்க நட்சத்திரமாகவும் காணப்பட முடியும். உங்களால் ஆவிக்குரிய அந்தஸ்தில் நீங்கள் உயர்த்தப்படாவிட்டால் பூமிக்குரிய அந்தஸ்தில் இறங்கும். அதனால்தான் சிலருக்கு நோய் தொடர்ந்து இருக்கும், சிலருக்கு பணப்பிரச்சனை தொடர்ந்து இருக்கும், அவர்களுக்கு குடும்ப பிரச்சனை, பணமும் நோயும் இல்லாவிட்டால் குடும்பத்தில் அதுக்கேற்றபடி பிள்ளைகளுடைய ஜீவியங்கள் அதை செப்பனிடுவதற்குள்ளே போதும் என்றாகிவிடும். பெற்றது ஒரு கஷ்டம் என்றால், வளர்க்குறது ஒரு கஷ்டம் என்றால், இவர்கள் கடைசி வரை இந்த பிள்ளைகள் பெற்றோருக்கு பாரமாக இருப்பாங்க. ஒன்று வேலை இருக்காது, படித்திருப்பாங்க, வேலை இருந்தால் அவர்களுக்கு கூலி கிடைக்காது, விவாகம் இருந்தால் வேலை இருக்காது, விவாகம் வேலை இருந்தால் பிள்ளை இருக்காது, அல்லது கணவன் இடத்துல பிரச்சனை, துணைகள் இடத்துல பிரச்சனை, வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறிய காணப்படும். பார்த்தால் பெரிய அந்தஸ்து கொண்ட ஜனங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி சரி செய்ய வேண்டும் என்று கேட்டால், விசுவாசினுடைய ஆத்தும ரீதியான செழிப்பு இல்லாவிட்டால் பூமிக்குரிய வாழ்க்கையில் செழிப்பை காண முடியாது. ஏதோ வந்தோம், நம்முடைய சிலுவை பார்த்து, அந்த சிலுவை மரத்தில் இருக்குது பார்த்தீங்களா, அதை பார்த்து தொட்டு கும்பிட்டு விட்டு போகிற காலமெல்லாம் மலையேறி விட்டது. சபை இப்பொழுது எப்படியா இருக்கிறது? சிலுவை சுமக்கிறதா காணப்பட்டு கொண்டிருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, ஏன் கர்த்தர் கொண்டு வந்து இந்த ஐக்கியத்தில் இணைக்க வேண்டும்? எத்தனை ஐக்கியங்கள் இருக்கிறது? ஏன் இந்த ஐக்கியத்தில் கூகுள்லையும் காணப்படுகிறீங்க, இணைப்பில் தொடர்பில் இருக்கிறீங்க? நீங்கள் செப்பனிடப்பட வேண்டிய ஜனங்க. உங்களுக்கு ஆவிக்குரிய மன்னா உங்கள் ஆத்துமாவை போஷிக்க வேண்டும், ஆத்துமாவை போஷிக்கதா இருக்க வேண்டும். நீங்கள் கேட்கிற அந்த சத்தியம் உங்களுக்கு இல்லறத்துக்குரிய விடுதலை பெற வேண்டும். அதே சமயத்தில் உங்களுடைய வாழ்க்கையில் எல்லா பகுதியிலும் நீங்கள் செழித்து வர வேண்டும். 3 யோவான் 1 வாசிக்கிறதை போல, பிரியமானவனே ஆத்துமா வாழ்வது போல் எல்லாவற்றிலும் சுகமாக இருக்கும்படி நான் வேண்டுகிறேன். எல்லா பகுதிகள் இருக்கிறது. ஒரு பகுதியில் செழிப்பு வந்துவிட்டால் போதாது, எல்லா பகுதியிலும் செழிப்பு நமக்கு காணப்பட வேண்டும். கர்த்தர் இந்த காலை வேளையில் உங்கள் மத்தியில் அசைவாடி கொண்டு இருக்கிறார். இந்த யுத்தம் கர்த்தருடையது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள். சம்பூர்ணமாக சாப்பிட்டு திருப்தி அடைந்து வழிநடத்த தேவனாய் கர்த்தரை துதிக்கப் போகிறீர்கள். இந்த நேரத்தில் உங்கள் விசுவாசம் பெரிதாய் காணப்பட வேண்டும். மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம், நீங்கள் ஜெயிக்கத்தக்கதான விசுவாசம். சுகம் பெறுவதற்கு மட்டும் விசுவாசம் இல்லை. இந்த விசுவாசம் என்பது என்னவென்றால், தேவனுடைய எதிர்பார்ப்புக்குள் என் ஜீவியத்தை நடத்த கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். அதான் விசுவாசம். இது கடினமான உபதேசம் யாருக்கு செவி கொடுப்பார்கள் என்பதல்ல. இது நோய்க்கோ நிவாரணத்துக்கோ மட்டுமல்ல, அதற்கும் மேலான ஆவிக்குரிய ஒரு பின்மாற்றத்துக்குள்ளே போகாமலும் முன்னேற்றத்துக்குள்ளே போவதற்காக போதிக்கப்படுகிற சத்தியம். இதிலே உங்களுக்கு நோய் நொடிகள் எல்லாமும் ராஜ்யத்துக்குரிய சகல அனுகூலம் வந்துவிடும். ஜப குறிப்பு குறிந்துவிடும். உங்கள் ஜீவியங்கள் கிரியை இல்லாத விசுவாசம் செத்ததாக இருக்கிறது. இப்பொழுது கிரியை நிறைந்த விசுவாசமாக அது காணப்பட போகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல குறைகள் வருவதற்கு காரணம் என்ன? இந்த இடத்துல ஆதியாம் புஸ்தகம் நீங்கள் எடுத்துக்கொள்வீர்கள் என்றால், தேவன் அந்த மனுஷனை உண்டாக்கி என்ன செய்கிறான்? பண்படுத்தவும்
தோட்டத்தை காக்கவும் வைக்கிறான். இவன் பண்படுத்தி கொண்டே போகிறான். ஆனால் தோட்டத்தை காத்து கொள்ள இவனால் முடியவில்லை, மறந்து போய் விட்டான். இருபுறம் கருக்குள்ள பட்டியத்தில் கர்த்தர் நியாயந்திருக்கிறார். ஒரு புறம் உனக்கு அந்த பிலியாமுடைய உபதேசத்தில் பாதிக்கப்பட்ட ஜனங்களும் ஐக்கியத்தில் உண்டு. காலைல பார்த்தோம், அது விலாவரியாய் காலைல இருக்கிற இந்த யூடியூப் சேனலில் வீடியோவில் போய் பார்த்து கொள்ளுங்க. 5 பகுதியாக எடுத்து பேசப்பட்டது. மனதார உட்காந்து கேளுங்கள், 10 முறை கேட்டாலும் பிரச்சனை இல்லை, புரியலனா. இப்பொழுது இந்த பண்படுத்தவும் காக்கும் வைக்கப்பட்ட மனுஷனை போலத்தான் இன்று கர்த்தர் உங்களுக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒரு ஏதேன் தோட்டமாய் உருவாக்கி உங்களை கொண்டு வருகிறார். கொண்டு வந்து என்ன செய்கிறார்? உங்களை காக்கவும் பண்படுத்தவும் கர்த்தர் அந்த இடத்துல வைக்கிறார். அதுதான் அது ரத்தன சுருக்கமான காரியம். உங்களை நீங்கள் காத்து கொள்ள வேண்டும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் பண்படுத்த வேண்டும். பண்படுத்துகிறது என்றால் என்ன? யாரோ நாசம் பண்ணி விட்டாங்க. ஆதியாம் புஸ்தகம் 1ஆவது அதிகாரம் 2வது வசனத்துக்கு நடுவில் பார்த்தா அந்த இடம் பூமி ஒழுங்கின்மையாக போகிறது. எப்படி ஒழுங்கின்மையாக போகும்? ஏசாயாவில் 24வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லுது, சகலம் ஒழுங்காக ஒரு கர்த்தர் சிருஷ்டித்தார், சிருஷ்டித்த எல்லாம் ஒழுங்காக இருந்தது. நடுவில் என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியும். லூசிபர் தள்ளப்படுகிறான். ஏசாயா 14வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம், எசேக்கியேலில் வாசிக்கிறோம், 8வது அதிகாரம் 16வது அதிகாரத்தில் எல்லாம் வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம் என்றால், அவன் தள்ளப்பட்டு போனான். ஆனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரூப், அக்கினிலே உலாவுகிறவன், தேவனுடைய துதியை கொண்டு செலுத்தி தேவனுடைய சமூகத்தில் வருகிற ஒரு ஆராதனைக்குரிய தூதனாய் காணப்படுகிறான். ஆனால் அவன் இந்த பெருமை நிமித்தம் சிங்காசனத்துக்கு ஏறுவேன் என்றது நிமித்தம் அவன் தள்ளப்பட்டு போய் விடுகிறான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க தேவனுடைய ஜனமே, இந்த இடத்துல கர்த்தர் உங்கள் மத்தியில் அசைவாடுவாராக. இப்பொழுது பூமி ஒழுங்கின்மையாய் போன அந்த பூமியில மனுஷன் வைக்கிறான். அந்த மனுஷன் இடத்துல கர்த்தர் சொன்ன 2 காரியம், தோட்டத்தை பண்படுத்து, காக்கவும் பண்படுத்தவும் கர்த்தரங்க வைக்கிறான். இவன் பண்படுத்துறதுல முக்கிய குறிக்கோளாக இருக்கிறான்னு தவிர காத்துக்கொள்ள தவறி விடுகிறான். நிறைய பேருக்கு சம்பாதிக்க தெரியும், அதை சரியான விதத்தில் விதைக்க தெரியாது, அல்லது அது பெருக்கி கொள்ள தெரியாது. சில சமயத்தில் சேர்த்து வைக்கிறதாக சொல்லி அதை அழித்து போட்டு விடுவாங்க. தவறான இடத்துல முதலீடு செய்வாங்க, தவறான நபர் இடத்துல நம்பி அந்த காசை கொடுத்து விடுவாங்க. தவறுகள் அந்த பொருளாதாரம் வந்த பிறகு அதிகரிக்கும். துஷ்பிரயோகம் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காரியத்திலே அந்த பொருளாதாரம் இருக்காது, ஆனால் மறுபடியும் உழைக்க போவாங்க. உழைப்பு மட்டும்தான் சில பேருக்கு தெரியும், பெருக்கிக் கொள்வது தெரியாது, சேமிப்பு தெரியாது, செலவுகள் அதிகமாகும், தன்னை எப்படி பண்படுத்த வேண்டும் என்றும் தெரியாது. இதில் தான் பல குடும்ப பிரச்சனைகள் உள்ளே வந்து விடுகிறது. தன்னை பண்படுத்த தெரியவே தெரியாது. பாவங்கள் உள்ளே வருகிறதுக்கும் இதுதான் வழி. துணையோடு வாடுகிறதுக்கு இருக்கிற போராட்டங்களுக்கும் இதுதான் காரியம். பண்படுத்த தவறிவிட்டாய், நீ பண்படுத்த தவறிவிட்டாய், நீ பண்படுத்த தவறிவிட்டாய். இது பண்படுத்துகிறது என்று சொன்னால் உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்துகிறது. பேலன்சிங் யுவர் செல்ஃப். உங்களை ஸ்திரப்படுத்த முடியுமா? அநேகர் வாழ்க்கையில் ஸ்திரத்தை தேடுவாங்க. நான் வாழ்க்கையில் செட்டில் ஆனோன்னா கல்யாணம் பண்ணுறேன். கல்யாணமே செட்டில்மெண்ட்டு தான். ஏன் செட்டில்மெண்ட்டுக்கு ஆனோன்னு கல்யாணம் பண்ணாக்கா நீங்கள் ரிட்டையர் ஆகிற வயசில் தான் செட்டில் ஆகும். உங்களுக்கு எல்லாம் உங்களை நீங்கள் ஸ்திரப்படுத்துக்கிறது எதில் இருக்குது என்றால் உங்கள் மனதில் இருக்கிறது. தேவன் பிரித்தெடுத்த காரியம் என்ன? செய்ய சொன்ன காரியம் எது? அது செய்ய சொன்ன காரியத்தை மட்டும் செய்தாலே போதும், மீதியானதை கர்த்தர் கூட்டி கொடுப்பான். ஆனால் செய்ய தவறிவிட்டதற்கான காரணம் என்ன? பண்படுத்தலே இந்த முக்கியத்துவம். ஆண்டவர் இந்த மனிதனிடத்தில் சொல்லுகிறார், இதை செய், இதை செய்யாத, பண்படுத்து, காத்துக்கொள், எல்லா கனியும் நீ புசிக்கலாம், தோட்டத்தில் இருக்கிற இந்த கனியை மட்டும் புசிக்க வேண்டாம். ஆதாம் சொன்னானா என்னான்னு தெரில, தேவன் சொன்னது உண்டோ என்று கேட்டால் ஆமான்னு அந்த அம்மா சொல்லுது. ஆதாம் இடத்துல இந்த சம்பாஷண குறைவு ஏவாள் இடத்துல. அதனால ஏவாள் போய் சர்வத்திலத்தில் பேசுகிறதற்கு அவளுக்கு ஒரு இன்பம் காண ஆரம்பித்து விட்டாள். அது பேசிச்சுன்னா இந்த அம்மா பேசுது, யாராக இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு பேச்சுத்தனை இருந்தால் போதும், இப்படி தான் ஆரம்பிக்கும். கட்சியில் பார்த்தா அந்த இடத்துல ஏதேன் தோட்டத்தை விட்டு அவர்கள் வருவதற்கு காரணம் என்றால் காத்துக்கொள்ள ஆதாம் தவறியதினால இந்த வாழ்க்கை வித்தியாசமாக போகிறது. வாழ்க்கையே அந்த இடத்துல அவங்களால தொடர்ந்து இருக்க முடியல. அநேகர் நிறுவனங்களை விட்டு தள்ளப்படுவாங்க, திறக்கப்பட்ட வாசல்கள் மூடுகிறது, கொடுக்கப்பட்ட வாழ்க்கை கலைகிறது, பெற்றெடுத்த பிள்ளைகளை இழந்து விடுகிறாங்க. உயிரோடு சொல்லுகிறேன், பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள் என்பது தான் தலைப்பு செய்தியாக வரும். நீ இழக்கிறாய் என்பது தான் இது ஆணிவேர். அந்த பிரச்சனையுடைய ஆணிவேர் நீங்கள் சம்பாஷிக்கவில்லை, நீங்கள் சிறப்படுத்தலில் இருந்தீங்களே தவிர, பண்படுத்தலில் இருந்தீங்களே தவிர, வேலைன்னு போனீங்களே தவிர,
அல்லது வீட்டை உருவாக்க நினைத்தீங்களே தவிர பிள்ளைகளை காத்து கொள்ள தெரியல, துணையை காத்து கொள்ள தெரியல. இது 2 வார்த்தையே உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். அந்த குறை கர்த்தர் உண்டு பண்ணதுக்கான காரணம், இந்த நிறை வந்தது, நிறைவுகளை எல்லாம் இழந்ததுக்கான காரணம், தன்னுடைய வாழ்க்கையில் குறைகளை வருவதற்கான காரணம் கர்த்தருடைய வார்த்தைக்கு இந்த மனுஷன் போதுமான அளவுக்கு கவனத்தை செலுத்தலை. தேவனுடைய ஊழியம் உண்மைதான். உங்கள் குடும்பத்தை யார் பார்க்கிறது? பொருளாதாரம் மட்டும் நான் சொல்லலை. உங்களுக்கு ஆத்மாத்ம ரீதியாக நீங்கள் பயணப்படுகிற இடத்துல உங்களை மனசாட்சி சொல்லும் எங்கே தவறுகிறீர்கள் என்று. கொஞ்சம் நிறுத்துங்க, உங்கள் ஓட்டத்தை கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக பொறுமையோடு விசுவாசி முடிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி ஓட கடவோம். எங்கே போய் கொண்டிருக்கிற வாழ்க்கை? பண்படுத்தப்பட்ட ஐயா, ஆனால் காத்து கொள்ளவில்லை. இங்கும் அப்படி தான். உங்களுக்கு எல்லா ஜனங்கள் மத்தியிலும் கர்த்தர் என்ன செய்கிறார்? உங்களை வைக்கிறார்.